ஸ்வான் ஸ்வாப் யூடியூப் சேனலுக்கு ஆதரவளித்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வருமான வரி 2025 பில்லை பற்றிய விளக்க உரையை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2வில் எளிய முறையில் விளக்கம். எளிதாக உங்களுக்கு புரிந்ததா? எங்கள் சேனலில் பார்ட் 3 மற்றும் பார்ட் 4 வீடியோக்களை பார்த்து நடைமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். குட் மார்னிங். குட் மார்னிங். 79th சுதந்திர தின துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த வரி விதிப்பு சம்மந்தமாக ஏதாவது மாற்றங்கள் இல்லை அறிவிப்புகள் உள்ளதா? இந்த 2025 வருடம் வந்து ரொம்ப முக்கியமான வருடம். 2 டைரக்ட் டேக்ஸ்லையும் ஒரு முக்கியமான சரித்திரமாக போகுது. அது மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ்லையும் முக்கியமான சரித்திரம் ஆக போகுது. இன்கம் டேக்ஸ் 2025 பில்லு கடந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா, லோக்சபாலேருந்து ராஜ்யசபா போயிட்டு, அப்போ நேற்றைய தகவல்படி என்னென்னா, அது ராஜ்யசபாலேயே பாஸ் பண்ணி திரும்ப லோக்சபாவுக்கு வந்துட்டு, இப்போ லோக்சபாவில் இருந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. சீக்கிரமாக அது வந்து ஆக்டாக மாறுறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. ஆனால் ஷோராக ஆயிரும். 2வது இன்டைரக்ட் டேக்ஸில் நேற்று வந்து பாரத பிரதமருடைய சுதந்திர தின அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. ஜிஎஸ்டியில் என்ன மாற்றத்தை கொண்டு வராங்கன்னா, இந்த 12% இருக்குது பார்த்தீங்களா, 12% அடுத்தால 28% ஜிஎஸ்டி வரியை வந்து எடுத்துட்டு வெறும் 5%, 18% ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அதாவது சின்ஃபுல்னால் என்னது, இந்த சிகரெட்டு அந்த மாதிரி தான் சின்ஃபுல் ட்ரேடுக்கு வந்து 40%, அது ஒரு 5 or 6 ஐட்டங்களுக்கு மட்டும். அது அநேகமாக வந்து தீபாவளி பரிசாக வந்து கொடுப்பேன்னு சொல்லி போட்டு நேற்று பாரத பிரதமர் கூறியிருக்கிறார். சார், அப்புறம் இன்கம் டேக்ஸ் 2025 பில்லில் 536 பிரிவுகளும் 23 அதிகாரங்களும் 16 அட்டவணைகளும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த 3க்கும் என்ன தொடர்பு சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு செக்ஷன் ஒன்று உண்டு. செக்ஷன், அந்த செக்ஷனை எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது தான் அதிகாரம். எத்தனை அதிகாரம் சொன்னா உங்ககிட்ட? 23 அதிகாரத்தில் இந்த சொல்லப்பட்ட 543 செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பூரா அதில் வந்து உள்ளடங்கும். ஒவ்வொரு அதிகாரத்தையும் அங்கங்கே வந்துடும். இதுக்கு வந்து இந்த ஷெடியூல் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஷெடியூல்லாம் போடுற அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த ஷெடியூல் படி, ஏன்னா எல்லாத்தையும் போய் சட்டத்தில் போய் இருக்க முடியாது. அந்த ஷெடியூலில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கூட அதில் வந்துடும். ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலை மட்டும் மாற்றிட்டே வரும். இந்த வரி இதில் ஷெடியூல் மாற்றுறது, அதுக்காக தான் இந்த 3 வந்து இன்டர்லிங்க். நீங்கள் ஆக்ட்லேயே வந்து 1961 ஆக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனு சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாற கீழே ஒரு சின்ன பொடி இதில் வந்து ஆக்டில் இருக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து 3 வந்து இன்டர்லிங்க். இது இல்லாமல் வந்து எந்த இதுவுமே இருக்காது. ஒன்றுக்கொன்று வந்து தொடர்புள்ளது தான். சார், ஷெட்யூல் 16 பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் சிஏவாக இருக்கிறனால கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுதான் நம்ம ஸ்வான் ஸ்வாப்போட சேனலோட நோக்கம். இப்போ எத்தனை ஷெடியூல் சொன்னால் 16 ஷெடியூல் சொன்னேன். அதில் முதல் ஷெடியூலில் வந்து இப்போ இருக்கிற சட்டத்துக்கும் வரப்போகிற சட்டத்திற்கும் எந்த விதமான மாற்றமும் ஜாஸ்தி இல்லை. முதல் ஷெடியூல் என்ன சொல்லுதுன்னா, தனிநபர்கள், இந்து கூட்டு குடும்பம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸு, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸு, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து வருமான வரி விகிதங்கள், அதில் டீட்டெயில்ஸ் பூரா ஷெடியூல் 1 வந்துடும். ஷெடியூல் 2 என்ன வரும்னா, நிறுவனங்கள், உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு கூட்டுறவு சங்கங்கள், நிறுவன கூட்டாண்மைகள், இதெல்லாம் வந்து எப்படி வந்து வரி விதிக்கணும், இது ஆங்கிலத்தில் ஸ்டேட்டஸ்கோ எப்படி வரி விதிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் பூரா இதில் வந்துடும். 3வதுல வந்து ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி டிடிஎஸில் வந்து எந்தெந்த வருவாய்களுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் வரும், அதுக்குள்ள வரி.
ஷெட்யூல் 4ல் வந்து இந்த இன்கமில் வந்து சில இன்கம்லாம் வந்து சேராது. மொத்த வருமானத்தில் சேராத வருவாய்கள். இது வந்து முன்னால் வந்து செக்ஷன் 10 வந்து 1961 சட்டத்தில் இருந்து அதோடைய அதே மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இதுலேயும் வந்துடும். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 5 இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அறக்கட்டளைகள், சிலருக்கு வந்து வரியில் வந்து விதிப்பு. பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வந்து வரியிலேருந்து வரி விதிப்பு கிடையாது. ஆனால் தே ஹேவ் டு ஃபாலோ. அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆமாம், அறக்கட்டளைக்கும் வருமானங்களுக்கு வந்து விலக்கு உண்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணணும், அதுக்குரிய வந்து பதிவு பண்ணி அதுக்கு வந்து எல்லா வழிமுறைகளும் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ண முடியும். சும்மா நான் அறக்கட்டளை வச்சுருக்கேன், அரசியல் கட்சி வச்சுருக்கேன்லாம் முடியாது. அதோடைய ஃபுல்லாக வந்து எப்படி எந்தெந்த வருவாய்கள்லாம் வந்து எக்ஸம்ஷன். இப்போ அறக்கட்டளை எடுத்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதாவது இதுதான் பண்ண முடியும். கல்வி நிறுவனங்களோ எதுவாக இருந்தாலும் அறம்ங்கிறது என்னது, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், பொதுமக்களுக்கு போய் சேரணும், பொதுமக்களுக்கு போய் கல்வி சேரணும், பொதுமக்களுக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரிகள் இது சரி மெடிக்கல் இது கிடைக்கணும். அதுதான் வந்து அறக்கட்டைகளில் வரும். அது மாதிரி நீ கேட்கலாம் சார், கோயில் வருமானங்களும் உண்டு, அதுக்கும் வரிவிலக்கு உண்டு. சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். ஷெட்யூல் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில குறிப்பிட்ட நிதிகளுக்கு வந்து நிறுவனங்கள் பட்டியல் சில உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதான் இதுக்கு முன்னால் சொன்ன பார்த்தீங்களா, அறக்கட்டளைகள், மத அறக்கட்டளைகள் அதுகளுக்கு வந்து வரி விலக்கு எப்படி எந்த கான்செப்டில் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம், அதுதான் வந்து ஷெட்யூல் 6ல். ஷெட்யூல் 7 வந்து முதலீட்டு நிதிகள், நிதி மேலாளர்களுக்கான நிபந்தனைகள். பழைய செக்ஷனில் வந்து 9A ஒரு செக்ஷன் உண்டு. அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இதில் கூறியிருக்காங்க. ஷெட்யூல் 7ல் குறிப்பிட்ட தொழில்களுக்கு வந்து சிறப்பு சலுகை கொடுப்பாங்க. அந்த சிறப்பு சலுகை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேளாணை சார்ந்த உற்பத்தி வாரியங்கள் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் சில வந்து வரி விலக்கு. அதுக்கு தான் வந்து சிறப்பு வரி சலுகைன்னா ஸ்பெஷல் ரேட். 9வது பார்த்தீங்கன்னா, சில வகை செலவுகளுக்கு வந்து கழிவுகள். இது உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சேலரியில் இந்த ஏடிசி அதெல்லாம் நம்ம கழிவு பார்த்தீங்களா, முன்னால் சாப்டர் 6 இருந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இது வந்து ஷெட்யூல் 9ல் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தால ஷெட்யூல் 10 இது வந்து வேற ஒன்றும் இல்லை. பிஎஃப், சூப்பர் அனுவேஷன் ஃபண்டு, கிராஜுவிட்டி, அதோடைய எவ்வளோவுக்கு கழிவு பண்ணலாம், எவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு நிபந்தனைகள் இருக்குது, எந்த நிபந்தனைகளுக்கு கீழே இது பண்ணிக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் பூரா இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு வந்து அந்த தகவல் படி முன்னால் வந்து இந்த கிராஜுவிட்டி வாலண்டரி காம்பன்சேஷன்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு தான் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி இது காம்பன்சேஷன் மற்றதுக்கெல்லாம் வந்து தனியார் இதுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அது வந்து பின்னால் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷெட்யூல் 11 இது வந்து மத கட்டளைகளுக்கு வந்து பெர்மிஷன் அவங்க பார்த்தீங்களா. அது செக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். 11.5 வந்து எதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். என்ன அது வந்து 11.5 செக்ஷன் 11.5 இப்போ இருக்குது. அதை தான் வந்து ஷெட்யூல் 11ல் சொல்லியிருக்காங்க. 12ல் வந்து மேட்டு ஏஎம்டி எம்ஏடி. மேட்டுங்கிறது மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸு, ஏஎம்டிக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ். இது எப்படி கணக்கிடணும், இதுக்கு என்ன விகிதங்கள், டேக்ஸ் விகிதங்கள், அதுக்கு வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த எல்லா இன்கமை எடுத்து ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு போட்டிருப்பீங்க உங்கள்
அந்த இதெல்லாம் மேட்லேயும் ஏஎம்லேயும் வர்றதை வந்து விரிவாக வந்து ஷெட்யூல் 17 சாரி 12 சொல்லியிருக்காங்க. அதுக்கு 13 வந்து ஃபார்ம்ஸ். நம்ம ஃபார்ம்ஸ்லாம் தாக்கல் பண்ணுறோம்ல, வரி தாக்கல் படிவங்கள், செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இதில் வரும். அடுத்தால வந்து 14 என்னென்னா சேலரி கிளாஸ் பீப்புள். சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்னென்ன வரி சலுகைகள், என்ன ரிபேட்டு. இப்போ இந்த ரிபேட் வந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் வரி கட்ட வேண்டாம்னு சொல்கிறான். ஆனால் எக்ஸப்ஷன் லிமிட் வேறு. அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இப்போ 87A நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படி தானே. இப்போ 7 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கோ, அடுத்த வருஷம் வந்து 12 லட்சம் சொல்லியிருக்கு. அதை நீங்கள் 87A ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி 87 60,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் நம்ம உண்டு. அது நீங்கள் ஏற்கனவே இப்போ உள்ளது இந்த மார்ஜினல் ரிலீஃப் ஒரு சர்டன் லிமிட். ஏன்னா அந்த 12 லட்சத்துக்கு மேலே போகிறதுனால வந்து ஒரு தனிநபர் வந்து ஜாஸ்தி டேக்ஸ் கட்டிடக்கூடாது. 12 லட்சத்துக்கு 1 ரூபா போனாலுமே அது இருக்கும், நார்மல் டேக்ஸேஷன் வந்துடும். இந்த 12 லட்ச ரூபாய்க்குள்ளதை நீ 60,000 கட்டினா அவன் கட்ட முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு வந்து மார்ஜினல் ரிலீஃப்னு ஒரு மார்ஜினல் ரிலீஃப் வந்து ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் வந்து கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து இதில் வரும். இதில் வந்து வந்துடும். ஷெட்யூல் 15 என்னென்னா டிரான்சிஷன் ப்ரொவிஷன்னு நான் ஏற்கனவே வந்து ஒரு அதிகாரத்தில் நான் சொல்லியிருப்பேன். அது வேற ஒன்றும் இல்லை. இந்த 1961 சட்டத்தில் இருந்து 2020 சட்டத்துக்கு மாற்றணும் பார்த்தீங்களா, அதுதான் டிரான்சிஷன். எப்படி மாறப்போகுது தான் இந்த ஷெட்யூல் 15 வரும். பழைய சட்டத்திலிருந்து புதிய சட்டத்திற்கு மாறும்போது சில பாதுகாப்புகள் கொடுப்போம். நீங்கள் அதிலேயே இருந்தாலும், புதிய சட்டத்திற்கு வராமல் இருந்தாலும், புதிய சட்டத்துக்குள்ள இது வந்து அங்கேயும் பொருந்தும். உங்களுக்கு அந்த ரிலீஃபை நீங்கள் வாங்கிக்கலாம். புரியுதா? ஏன்னா இப்போ நமக்கு வந்து இது 26 வரும்போது நம்ம வந்து வரி விதிப்பு ஆண்டு வந்து 26, 27. அது என்ன டாக்ஸ் ஏறம் 26, 27. இதுக்கு முன்னால் செலவுகள்லாம் அசஸ்மெண்ட் இதில் தான் போயிருக்கும். அப்போ அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடக்கூடாது பார்த்தீங்களா? அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கடைசி 16 இப்போ இருக்கிற நடைமுறை பிரகாரம் வந்து மேனுவலாகவும் இருக்குது, டிஜிட்டலாகவும் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பலதரப்பட்ட நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் பூர்த்தி முறைகள், மின்காப்பு, பதிவு விதிகள் போன்றவை எல்லாம் டிஜிட்டலைசேஷன், கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைசேஷன். அதாவது இப்போ முன்னால் வந்து எழுதுறது, இப்போ வந்து இமெயில் கொடுக்குறது, அடுத்தால டிஜிட்டலில் பரிமாற்றம், டிஜிட்டலில் நீங்கள் வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்புறது, அந்த நோட்டீஸை நீங்கள் பதில் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடைமுறைகள் வந்து வந்துடுது. நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லாம் டிஜிட்டலாக தான் வந்திருக்கு, நான் வந்து மேனுவலாக வந்தால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா இது வருங்காலங்களில் நீங்கள் வந்து டிஜிட்டலில் இருக்கணும். ஆனால் இது வந்து நடைமுறையில் இப்போ வந்து ஹைகோர்ட்லாம் வந்து நிறைய ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாருமே டெக்னிக்கலாக வந்து இருக்க மாட்டான், அதனால நீ வாட் டு இன்டிமேட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஆர்டரோ ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய இதில் உங்கள் சைட்டில் உங்கள் பரிமாண சைட்டில் வந்து வர்ற நோட்டீஸ் எல்லாமே உங்கள் பரிமாண சைட்டில் தான் வரும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் டெய்லி போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அசசிக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் கொடுப்பான். அது பார்த்துருப்பீங்க, எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் உள்ளே போய் பார்த்து அதுக்கு பயன் கொடுங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் நடைமுறையில் எல்லாமே இதுதான் 16. வேறு ஏதாவது இருக்காமா? சார் இல்லை சார், நீங்கள் சொன்னது எல்லாமே நல்லா புரிஞ்சுது. எங்களுக்கு நல்லா புரிஞ்சனால சாதாரண மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் சார். அடுத்த வீடியோவில் வந்து 1961 வருமான வரி சட்டத்திற்கும் இப்போ 2025 வருமான வரி மசோதாவுக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதோடைய முக்கியமான நன்மைகள் என்னங்கிறத நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக பார்ப்போம்மா, கண்டிப்பாக பார்ப்போம். இதை கொஞ்சம் நம்ம அலசி ஆரம்பித்தோம்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஆகும். நீங்கள் வந்து ஆக்ட் வந்தவொடனே நீங்கள் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். இந்த லெக்சருடைய நோக்கமே சாதாரண மனிதனும்
வருமான வரி சட்டத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் சட்டம். இந்த முயற்சிக்கு வந்து மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கேள்விகளும் நல்ல நல்ல கேள்விகள், அறிவார்ந்த கேள்விகள், அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்டதற்காக மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.